ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கிய சமையல். நம்ம இன்னைக்கு வந்து நல்ல ஸ்வீட்டாகவும் நல்ல ஸ்பாஞ்சியாகவும் அதே மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்க மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 கப் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். சர்க்கரை எடுத்து அதே கப்பில் 1 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த சர்க்கரையை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம போட்ட சர்க்கரை எல்லாமே வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இதில் ஃபுட் கலர் சேர்த்த பிறகு கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து தண்ணியில் இப்போ எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. இது வந்து நமக்கு வந்து கையில் தொட்டு பார்க்கும்போது இந்த கையில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து தொட்டு பார்க்கலாம். கொஞ்சமாக இந்த கரண்டியில் வச்சு கை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அப்போ லைட்டாக வந்து நமக்கு ஒட்டுற மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நம்ம வந்து இந்த சக்கரை பாகம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக எடுத்து தொட்டு பார்க்குறேன். எனக்கு கையில் வந்து ஒட்டுது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். நம்ம இன்னொரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் வந்து 1 கப் வந்து நல்லா காய்ச்சின பால் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து லைட் சூடாக தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. நம்ம பால் எடுத்து அதே கப்பில் 3/4 கப் வந்து ரவை எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை சேர்த்துட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பால் கூட ரவை சேர்த்துருக்கிறதுனால அது உடனே வந்து திக்காக ஆரம்பிக்கும். அதனால் நம்ம வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து நமக்கு ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி கடாயில் ஒட்டாத அளவுக்கு வரணும். அந்த பதம் வந்தோடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த பால் கூட தண்ணி சேர்த்து தான் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்குது. நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து அது உடனே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து கடாயில் ஒட்டாமல் உருண்டு வரணும். அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து ரவை வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் வந்து நல்லா உருண்டு வருது பாருங்கள் கடாயில் ஒட்டாமல். இப்போ நம்ம இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரவை வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ கை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சமாக இந்த மாதிரி அழுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் வந்து நான் கொஞ்சமாக ஆயில் தடவிருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சின்ன சைஸாக இந்த மாதிரி உருண்டை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உருண்டையாக ரெடி பண்ணிட்டேன். இதை நம்ம இப்போ வந்து லைட்டாக இந்த கை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு நம்ம சென்டரில் வந்து ஒரு ஹோல் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்டரில் ஹோல் போட்டுட்டேன். நீங்கள் வந்து கையில் வந்து ஆயில் தடவிட்டு போடும்போது அது வந்து நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே ஒரே மாதிரி ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ரவுண்டாக ஆக்கிட்டு சென்டரில் வந்து ஒரு ஹோல் போட்டு வச்சுருக்கேன். இது நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக ரவுண்ட் ஷேப்பில் கூட ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நான் மீடியமான ஃப்ளேமில் வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது ஒன்றுனா எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரௌன் கலர் ஆக வேண்டாம். லைட்டாக எல்லா பக்கமும் நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆனால் போதும். ஆயிலில் போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வந்து அப்பப்போ திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து எல்லா சைடும் ஈவனாக வந்து ஃப்ரை ஆகி வரும். ஸ்டவ்வை வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து பாலில் போட்டு இதை நல்லா ரவையை வேக வச்சு தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். அதனால் மீடியமான ஃப்ளேமில் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாமே ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். நம்ம எடுத்துடலாம். இப்போ ஆயிலிருந்து நம்ம ஆயிலிருந்து எடுத்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சக்கரை பாகில் வந்து இதை போட்டுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து ஃப்ரை பண்ணதை வந்து இந்த சக்கரை பாகில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து எடுத்துருக்கோம்ல அதையும் வந்து இது கூட போட்டுக்கலாம். இதில் போட்டுட்டு 2 சைடுமே வந்து இந்த சக்கரை பாகில் வந்து படும்படி 2ஐயும் நல்லா வந்து திருப்பி விட்டுக்கலாம். இது வந்து சக்கரை பாகில் நல்லா ஊறி வரணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா சாஃப்டாகவும் அந்த இனிப்புலாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது வந்து நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பால் சக்கரை ரவை வச்சு தான் நம்ம இந்த சூப்பரான ஸ்வீட்டும் பண்ணியிருக்கோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.